ஆண் பெண் நட்பு விஷயத்துல அப்பப்போ ஒரு கேள்வி வந்து போகும். ஆனா இது லவ்வோ அப்படின்னு அப்பப்போ தோணும். அவன் மனசுக்குள்ள கேட்டு பார்ப்பான். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேட்பான். அவனுங்க ஆமான்னு தான் சொல்லுவானுங்க. சொன்னாங்க டெய்லி என்னோட குட் மார்னிங் சொல்றா, குட் ஈவினிங் சொல்றா, ரொம்ப உரிமையாக பழகுற அந்த பொண்ணு. அப்பா இது காதலா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு பையனுக்கும். அது லவ் தானே ஜெசி? இல்லையா இல்ல இது நட்பு தான் சொல்லக்கூடிய பெண்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி? இப்போது லேடிஸ் ஃபர்ஸ்ட்பாங்க, இன்னைக்கு ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். நக்கல்யா அவனுக்கு. ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். அவ கொஞ்சம் பேசுவா, ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா. ஹோம்வொர்க் வந்து எனக்கு அடிக்கடி எழுதி கொடுப்பா. நான் அப்போ நினைப்பேன், ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ. அதுதான் இல்ல. நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அவ என்கிட்ட வந்து சொல்றா, சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. இதெல்லாம் உனக்கு இல்ல, எனக்கு இல்லையா? என்ன பார்த்தா எப்படிமா தெரியுது? நான் அடிக்கடி அவங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பேன். நம்ம கொடுக்குற வீட்டில் கொடுக்குற பட்ஜெட்டுக்கே என்ன வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறது. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார், நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே? ஐயோ சாமி, இந்த பொண்ணு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சுனா ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்ப லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. அதனால தான் பண்ணல. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட, எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டு. எனக்கு அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செமையா அழுதுட்டு இருக்கேன். அவ வந்து சர்ச் பண்ணு, அவ ரொம்ப கேர் காட்டினாலே. நல்ல மனசுமா. அவன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம் உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. என்னடா இவன் இவ்வளவு ஃபீல் பண்றான் நம்மளுக்காக தட்டி கேட்கறாளே, ஒரு லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு. அப்ப நான் கண்ட கனவு அது குப்புறப்படு வேற வரும். காலையில இருந்து ஃபுல்லா டெக்ஸ்டிங் பண்ணுவா. உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. தெக்குல ஆட்ன சுத்தமான உருட்டு. அப்புறம் கடைசியில ஒரு நாள் இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். அவன் என்ன சொல்லிட்டா, அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க, டேய் இந்த மாதிரி என் தம்பிக்கும் போன வாரம் பிரேக்கப் ஆச்சு, அவனோட ஆளையும் நான் வந்து இப்படிதான் திட்டினேன், அதுக்கு நான் என் தம்பி லவ் பண்ற மாதிரி ஆயிடுமாடா? அப்ப நீ வேற வேலையே பாக்குறது இல்ல. இல்ல சார், நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. இது உனக்கே அசிங்கமா இல்ல? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல அது பிரேக்கப் ஆயிருச்சு. ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எதை தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? நானும் சொல்லிட்டேன் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், பேசலாம் அது வரைக்கும். நானும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அப்படியே போச்சு சார். ஒரு 1.5 வருஷம் போயிடுச்சு. நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஃபைனலா பெரிய பிரச்சனையாகி லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் a ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்ட்டாங்க. அப்போ சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா? ஆமாம் கோபால். லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி. புதுசா இருக்கு. ஒரு பொண்ணு வந்து யதார்த்தமா மொபைல் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரே ஒரு கால் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேக்குறாங்க. அவங்க எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எப்படி 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 எப்படி? நாங்க பேசிக்கா எப்படி கூப்பிட்டு போனா வாடா போடான்னு கூப்பிட்டது போக தங்கம் செல்லம் தான் சார் ஓடும். என் தங்கம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சோ நீங்க லவ் நினைச்சீங்க? லவ் நினைச்சேன். இது முதல் விஷயம் சார். அவங்கள்ட்ட வந்து ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்ணான். நான் கேட்டேன், ஏன் நல்ல பையன் தானே, அக்செப்ட் பண்ண வேண்டியதானேன்னு கேட்டதுக்கு, அதான் நீ இருக்கல்ல அப்புறம் எதுக்கு எனக்கு இன்னொரு பையன் அப்படின்ட்டாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் லவ்வா எடுத்துக்கிட்டேன் சார். நான் போய் அதை அவங்கள்ட்ட சொல்லல. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா ஃபீல் ஆகி, உனக்கு நான் வந்து இந்த மாதிரி நல்ல இதா இருப்பனா என்னன்னு எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு நான் பாத்து போனா அப்படிங்கிற மாதிரி தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு மூட் ஸ்விங் வந்து சைக்கோட, என்னால உன்னை ஹேண்டில் பண்ணவே முடியாது. என்ன உன்னால நம்ம குடும்பமே பிரியற அளவுக்கு பிரச்சனை வந்துரும். பரவாயில்ல. ஆமா பரவாயில்ல, வா. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ அந்த மாதிரி ஒரு பையனா? ரிஜெக்ஷன்ல பல மூடு இருக்கு தம்பி. உனக்குன்னு அவ்வளவு பொருத்தமானவ இல்ல, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடைப்பா, ஐ டோன்ட் டிசர்வ் யூ, அதெல்லாமே அதான். ஐயா நீங்க என்னையா ஜோசியர், பொண்ணு என்னால பாத்துக்க முடியாது, ஐ டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்னு இன்செக்யூரா அந்த பொண்ணு பதில் சொன்னா அதுக்கு என்ன எஸ்ன்னு அர்த்தமா, நோங்கிறத வேற மாதிரி சொல்றாங்கன்னு அர்த்தமா? ஆமா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங் ஹோப் எதிர்பார்க்கறாங்க. மடத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்க ராஸ்கல். இல்லனா சார் சொன்ன மாதிரி நீங்க குழப்பாதீங்கமா, பளிச்சுன்னு சொல்லுங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நோதா சார். அது நோதான். வந்து அவங்க ஹர்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க சொல்றாங்கன்னு எனக்கு தோணுது. அது நோதானா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தாரு இப்பதான் புரிஞ்சது. கேண்டீன் போறோம், நான் இங்க உட்காந்துருப்பேன், அவங்க அங்க உட்காந்துருப்பாங்க. அவங்களே வந்து ஊட்டி விடுவாங்க. நான் சாப்பிட்டேன் இல்ல நீ சாப்பிட்டுருக்கே மாட்டேன், இந்த ஊட்டுன்னு ஊட்டி விடுவாங்க. காட்டுங்க ஐயா, இதை நீங்க நக்க மறந்துட்டீங்க. பெஞ்சில படுத்தா எதுக்கு பெஞ்சில படிக்கிறேன், மடி இருக்கலாம், மடியில படுக்க வச்சாங்க. நான் இருக்க வேண்டிய இடம். அன்லிமிட்டட் காலுக்கு அர்த்தமே தெரியாது சார் எனக்கு. காலேஜ் விட்டு இப்படி போறேன், அடுத்து கால் வருது, மறுநாள் காலை 8 மணி காலேஜ், அது வரை ஃபோன் பேசுறாங்க. என் கூடவே இருந்தாங்க. என் அத்தை பேரோட வைஃப் சொன்னாங்க, அவங்க பசங்க என்கிட்ட இருந்த மாதிரி வேற யாரும் நடுவுல 2 மணி நேரம் தூங்குவாங்க. நானும் தூங்கிட்டு ஃபோன் வச்சுனா திரும்ப அடிச்சு, இந்த தூங்குனா ஃபோன் வச்சிருவேன் அவ்வளவுதானா அப்படின்றாங்க. இப்போதான் ஒரு ட்விஸ்ட். நான் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன்ல, அவனும் அந்த குரூப்ல ஒன்னு, குரூப்ல டூப்னு ஒருத்தன் சொன்னல, அது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப நாளா. அவனா நீ? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாது, அந்த பொண்ணு அவளை லவ் பண்ணது எனக்கு தெரியாது. ஏண்டா டேய்,
எனக்குன்னே வருவீங்களாடா பேசாம தூங்கி இருக்கலாம். கேட்டேன் சார் போய், ஏமா நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, டெக்ஸ்ட் பண்ணிருக்க, அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா? அண்ணா சும்மா ஜாலிக்கு பண்ணனே. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பார்க்கல அப்படின்ட்டாங்க. ஓ கர்த்தரே. போன இயர் பிப்ரவரி 14 அன்னைக்கு எனக்கு கால் வந்துச்சு. உடனே அர்ஜென்ட்டா பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி கிளம்பி போயிட்டேன். போனோடனே எனக்கு ஷர்ட், டைரி மில்க் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கை விடு மச்சான். பிப்ரவரி 14 அன்னைக்கு அது கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நம்ம காதல் தினம் ஸோ டெபினெட்லி வாங்கிட்டு நான் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல உன் மேல எனக்கு அந்த மாதிரிலாம் தாட் இல்ல. அவ மட்டும் என் கையில கேச்சான். ஆலோ பிளாக் எடுத்து நடு மண்டில ஒரே அடி. உனக்கு லவர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால நான் உனக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க சொன்னதை கேட்ட உடனே எப்படி அதிர்ச்சியா இருந்துச்சு? தாங்கிக்க முடியல மனசு ரொம்ப. ஓகே சீரியஸா பேசிக்கிறீங்களா? சிரிப்பு எதெல்லாம் காதலின் சிக்னல் அல்ல. வந்து எனக்கு டான் இந்த டைம்க்கு கால் வந்துரும், இந்த டைம்க்கு என்ன கூப்பிடுவாங்க. இட்ஸ் நாட் லவ். என்ன பங்கு இதெல்லாம்? ஆனா என்ன யாரு கூடயும் பேசாதே பாத்துக்குது. எங்க கூட தான் நீ டீ பிரேக் வரணும், எங்க கூட தான் லஞ்சுக்கு வரணும், எங்க கூட தான் போகணும். ஆனா எந்த பொண்ணு கூட நீ பேசக்கூடாதுன்றாங்க. சிரிச்சுக்கிட்ட சிக்கிட்டான். அது அவங்க அப்படி சொல்றாங்கன்னா நீங்க அதை கிளாரிஃபை பண்ணலாம். எஸ் இஃப் இட் இஸ் a friend, ஏன் நீ வந்து என்ன மத்தவங்களோட பேச விட மாட்டே? தானே படிச்சு சொன்ன யார் கேட்டீங்க? பொசசிவா வருது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? சார் ஆக்சுவலி வந்து women always rethink sir. Even she said I love you. ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான் சார். சரி ஆமா. she again rethink பண்ணிருக்காங்க. அவங்க உங்க கூட லாங் டர்மா இருக்க கூடாதுன்னு அந்த டைம்ல டிசைட் பண்ணி she said. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா எப்படி? ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் இருக்கான்ல, அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? அப்படி கேள்றாயா தலா குட்டி. ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ நாங்க என்ன இன்டென்ஷனோட பழகணும்ன்றது தெரிஞ்சிரும். ஆனா அப்படியே ஹோல்ட் ஆன்ல போடுறது கரெக்ட். என்னென்னலாம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றோமோ எல்லாத்தையும் பண்ண விட்டுட்டு ஒரு கட்டத்துல பிரச்சனையாகும் தெரியறப்போ நாங்க சொல்றப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறது. நீங்க சொன்னதை வச்சு நான் பார்க்கும்போது she is interested in you. இன்ட்ரெஸ்ட் வேற, மேரேஜ்ங்கற டெசிஷன் எடுக்கிறது வேற. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? லவ் யூன்னு சொல்றதால மட்டும் தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல சார். அப்ப எந்த வார்த்தை காதலை உறுதி செய்யும் வார்த்தை? சொல்லிரவா வா கல்யாணம் பண்ணிக்கலாம், லவ் யூ சொல்லிட்டு நாங்க லைஃபை லீட் பண்ணலான்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சார். என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. உன்னை கட்டிக்க பிறகு கொடுத்து வச்சோன்னு சொன்னா எனக்கு அந்த பொண்ணு என்ன லவ் பண்றாளோன்னு தோணும் தான்ப்பா அப்படிங்கிறவங்க கை தூக்கும். கேட்டுதான் தலைவா, நானும் தான்ப்பா. எனக்கு இப்போ இவங்க கிட்ட என்ன ஒரு क्वेश्चनனா, அப்ப நீங்க யாரை வந்து ஃப்ரெண்டா பாப்பீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. நிறுத்து. அவங்கிட்ட இருக்க ஆப்ப புடுங்கி நீ வேற ஆங்கில பிக்ஸ் பண்ண பாக்குறியா? பிரச்சனை நடந்துச்சுன்னா சரி விடுடா அது பாத்துக்கலாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றது வேற. நான் இருக்கேன் அவங்க கூட அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு மாதிரி தோணுது. நான் சொல்ல நல்ல தம்பி ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. ஆண் பெண் நட்புல நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்ப என்ன சிக்னல் கொடுக்க கூடாது? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. ஓவர் கேரிங் ஓவர் கேரிங் எடுத்துக்காதீங்க. மிட் நைட் கால்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் சார். ஓவர் பொசசிவா இருக்க கூடாது சார். கேட்டியா? அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு வேண்டாம், உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லுங்க. நோ சொல்றதுல தெளிவா இருங்க. அன்பை காட்டினா லவ் இல்லைங்கிறீங்க, பர்சனலா பேசினா லவ் அதுவும் இல்லைங்கிறீங்க. அப்ப எதுதான் சார் லவ் அப்படின்னு உன்னைய பார்த்தா எனக்கு சிரிப்பு தாயா வருது. நிறைய இதயங்களின் கேள்வியை கேள்வியாக வச்சார். 5000 ரூபாய் மதிப்புல ஒரு கிஃப்ட் வச்சார். அடி வாங்குனது நானு. அதனால அந்த கப்பு எனக்கு தான் சொந்தம்.